யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இது எங்க இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறதுனா, பிலாத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36-37. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. என்னுடைய ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதும் அல்ல. எல்லாம் சத்தம். 2 வார்த்தையை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கணும். ஏன்னா இது புரியாததுனால தான் கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இதை புரியாதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எம்எல்ஏ ஆகணும், கிறிஸ்தவர்கள் எம்பி ஆகணும், இந்த தேசம் மந்திரிலாம் கிறிஸ்தவராக இருக்கணும், இந்த தேசம் பிரதமர் கிறிஸ்தவராக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. இயேசுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அடுத்து என்ன சொன்னாரு? இவ்விடத்துக்குரியதும் அல்ல. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவம் எதை போக்கஸ் பண்றதுன்னா, இவ்விடத்துக்குரியதையே போக்கஸ் பண்ணுது. ஊழியக்காரங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் சொல்ல, இருக்கிறாங்க. ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, ஜனங்களை அந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாங்க. இந்த ராஜ்யத்தை கட்டும்படிக்கு இயேசு ஊழியத்துக்கு அழைக்கவே இல்லை. இந்த ராஜ்யத்தை கட்டும்படிக்கு இயேசு சபையை வைக்கவும் இல்லை. இயேசுடைய ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற. அப்ப நீங்களும் நானும் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்தாலும், இந்த இந்திய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் இல்லையா, இருந்தாலும் நாம் இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. அதெல்லாம் இயேசு சொன்னா, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான். ஆனா நம்ம மைண்ட் எப்படி போச்சுன்னா, பிசாசு என்ன காமிச்சிட்டான்னா, கிறிஸ்தவ எம்எல்ஏ கொண்டு வரணும், அவர் கிறிஸ்தவருங்க, அவருக்கு ஓட்டு போடணுங்க. கிடையாது. நீங்க இப்போ அமெரிக்கா இங்க இருக்கா? அமெரிக்கா இருக்கா இல்லையா? இருக்கு. இது இந்தியாவா? 2 ராஜ்யமும் இருக்கு. எங்க இருக்குன்னா எம்பேசி, அவங்களுடைய ராஜ்யம் எம்பேசிக்குள்ள இருக்கு, வேலை செய்யறாங்க. அதே போல இந்த ராஜ்யம் இங்க இருக்கிறது மனுஷ ராஜ்யம், இது பிசாசுகள் ஆளுகை செய்கிற ராஜ்யம், அது இங்க இருக்குது. அந்த ராஜ்யத்துக்குள்ள அவருடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாகி நாம இருக்கிறோம். இங்க இந்த ராஜ்யம் நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது. அவன் சொல்றான், பிலாத்து சொல்றான், சிலுவையில எனக்கு அறையறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்றான். அப்ப இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? பரலோகத்திலிருந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் என் மேல என்ன இல்லை. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு என் மேல அதிகாரம் இல்லை. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய. நான் இந்த ராஜ்யத்தில் இருந்தாலும் அவன் ஒன்றும் என்ன செய்ய முடியாதுன்றத தெளிவா சொல்லுது. ஏன்னா நான் இந்த ராஜ்யத்துக்குரியவன், இந்த ராஜ்யத்துக்கு நான் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்தாலும் என்னை தொட்டா, இப்போ அமெரிக்கன் எம்பேசி தூதரை போய் யாராவது மிரட்டினா யாரு பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ட்ரம்பே பேசுவார், தெரியுமா? அப்படி நான் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன்னா, இந்த ராஜ்யத்தினுடைய பிரஜையா இருக்கிறேன்னா, நான் இந்த ராஜ்யத்துக்குரியவனா இருக்கிறேன்னா, இந்த ராஜ்யம் என்ன ஆளுகை செய்யுதுன்னா, இந்த ராஜ்யம் தான் இந்த ராஜ்யத்துக்குரியவனா இருக்கிறதுனால இந்த ராஜ்யம் என்னை போஷிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யம் என்னை, நான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்துகிட்டு இந்த உலக ராஜ்யத்தை கட்டுறதுக்கு உன் வேலை இல்லை. உன் பிள்ளைகளை இந்த உலக ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா அந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இல்லை. இந்த ராஜ்யத்தில் அவங்க வாழணும், படிக்கணும், ஒரு வேலையை செய்யணும். ஆனா எந்த ராஜ்யத்துக்காக வாழணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழணும்.
ஆனா மனசு இன்னைக்கு எல்லாம் எங்க போயிட்டு இருக்குன்னா, இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக மனித ராஜ்யத்தை கட்டுவதற்கு செயல்படுகிறாங்க. மனித ராஜ்யத்தில் கூட ஆண்டவர் ஆளுகை செய்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. நமக்கு யாருங்க, யார் வந்தா என்னங்க? நம்ம சபையை நினைக்கிறோம், சில நேரங்களில் நல்லதுன்னு நினைக்கிறோம், சமாதானமாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அப்படி தான் நம்ம சொல்லணும்னு தவிர, நான் டிஎம்கேவா சொல்லுங்க, இல்லை நான் ஏடிஎம்கேவா, இல்லை உங்களை எல்லாரையும் டிஎம்கே ஆக்குறேனா, இல்லை. கட்சி சபைக்குள்ளே வரக்கூடாது. நீ கட்சி பின்னாடி ஓடுறவனா இருக்கக்கூடாது. ஏன்னா நீ அந்த ராஜ்யத்தில் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் பாஸ்டர், நான் கவுன்சிலர் பாஸ்டர். இருக்கிறதா இருந்தா இருந்துட்டு போ. ஆனா நீ எந்த ராஜ்யத்துக்காக வேலை செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்யணும். ஏன்னா அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது. இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு நீ போய் அங்கி போட்டு போய் அங்க நின்னா, உன்னை போல முட்டாள் யாரும் கிடையாது. இல்லை சட்டை கிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் போய் நானும் பாஸ்டருங்க, நானும் பைபிளை தூக்கிட்டு போய் அங்கே போய் நின்னா முட்டாள். இதெல்லாம் முட்டாள் வேலை. உன்னுடைய வேலை என்ன? சபையுடைய வேலை என்ன? சபையினுடைய வேலை தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புவது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செவியை சாய்ப்பது. உங்கள் டிபிலாம் பார்த்தா தெரியும் என்ன கட்சியை வச்சுருக்கீங்கன்ட்டு. அப்போ எந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் இன்னும் பார்க்கல, போய் தான் பார்க்க போகிறேன். உடனே அதுக்குள்ளே மாற்றிடணும்பா, பாஸ்டர் பார்க்கறதுக்குள்ள. அவர் சொல்கிறாரு இந்த ராஜ்யத்துக்குரியது இல்லை. அப்படி இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? போராடி இருப்பார்களே. அப்படின்னா இயேசு வந்து யூதர்களையும் செம்மையா கொடுத்து, ரோமருக்கும் கொடுத்து, ரோமரை அடிச்சு திரத்தி, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இப்படிதான் நினைச்சாங்க, இயேசு வருவார், மேசியா வருவார், யூதர்களை ஜெயிப்பாரு, ஒரு யூத ராஜ்யத்தை அவர் எழுப்புவார் நினைச்சாங்க. அவங்க எதிர்பார்த்த ராஜாவாக இவர் இல்லை, அதனால சிலுவைக்கு அனுப்புனாங்க. அப்படிப்பட்ட வேலையை இயேசு செய்யல. அப்படின்னா அவர் என்ன செஞ்சு, இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் அவர் செய்யணும்னு நினைச்சிருந்தா யூதர்களை என்ன பண்ணியிருக்கணும்? காப்பாத்திட்டு ரோமர்கள் எல்லாம் அழிச்சிருக்கணும். ஒருத்தன் வந்து கேட்குறான், ஒருத்தன் வந்து சொல்றாங்க, இயேசு பாருங்க, இயேசு சாப்பாடு கொடுத்த உடனே பயங்கரமா அவங்களுக்குலாம் இயேசு மேல ரொம்ப பற்றுதல். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் அவர்கள் வந்து அவர்கள் ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி, உனக்கு கட்சியில பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா நீ விலகி மலை மேல ஏறிடணும். புரியுதா? இயேசு என்ன செஞ்சார்? ஆமாங்க, நான் தான் அதோ இருக்கிறேன், என்ன கூட தேடினாங்க, நான் தான் ராஜா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற எங்கன்னு கேட்டாங்கல்ல, அவர் தான் நான், வாங்க வாங்க மேலே தலைமையெல்லாம் வைங்க அப்படின்னு சொன்னாரா? ஏன்னா இந்த ராஜ்யத்துக்குரியது இல்லை அவருக்கு. அவர் சொல்றாரு ராஜாவாக்க மனதா இருந்தார்களாம், அவர் விலகி போனாராம். ஏன்னா இந்த உலகத்து ராஜா இல்லை அவரு. இந்த உலகத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இயேசு வரல. ஆனா சபையும் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகமும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது, எந்த தேவனுடைய திட்டமும் கிடையாது. ஒன்னே ஒன்று, தேவனுடைய ராஜ்யம்தான் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும். ஆனால் நமக்கு ஓட்டு உரிமை இருக்குது, நமக்கு ஒரு சமாதானமாக வர்றதுக்கு நம்ம போட சொல்கிறோம். சரிங்களா? ரைட், ஓகே. மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால்
இந்த கற்பனை எல்லாவற்றிலும் அவ்விதமாக மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே எல்லாரிலும். இங்க தப்பா போதிச்சா பரலோகத்துல என்னவா? சிறியவனா. ஜனங்களை தப்பா வழி நடத்துறாங்க பாருங்க. சபையாரிக்கிட்டே கொடியை கொடுத்து ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க. நம்ம போகக்கூடாது, நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எந்த கட்சியும் சேர்ந்தவங்க நம்ம கிடையாது. நம்ம இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இந்த உலகத்துடைய பிரஜை கிடையாது. நம்ம பரலோக பிரஜை இங்கே இருக்கிறோம். மோட்டிவேஷனே வேற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு இந்தியா கிறிஸ்துவுக்கு கரெக்டா ஆக்க முடியுமா? எல்லா எம்எல்ஏயும் கிறிஸ்தவன் ஆக முடியுமா? டார்கெட் அது இல்லை. பரலோக ராஜ்யம் அவன் எவன் இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். இல்லை பாஸ்டர் அவன் இருக்கிறான், பாஸ்டர் இவன் இருக்கிறான், அவன் இருந்துட்டு போட்டோம். அவன் இருக்கும்போது தான் சபை வளரும். அவர் இப்படி அப்படி வச்சிருக்காரு. பார்வோனுக்கு கீழே தானங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பெருகுறாங்க. என்ன பார்வோனுக்கு கீழே தானங்க வெளியே வரும்போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணாரு. யாரு மேல இருந்தா என்ன, அதுக்கு மேல சுப்ரீமுக்கு மேல என் தேவன் இருக்கிறார். இவர் இருந்தா, இந்த எம்எல்ஏ இருந்தா, இவர் இருந்தா நான் நல்லா இருப்பேங்க, ஏதாவது சாதிச்சிடலாம். கிடையாது. அதுக்கு மேல என்னுடைய தேவன் இருக்கிறார். அவர் என்னை ஆளுகை செய்கிறார். இவர்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் எனக்கு செய்ய வேண்டியது அவர் எனக்கு செய்வார். என்னுடைய உதவி இவங்களுக்கு இல்லை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. இவர் எம்எல்ஏ வந்துட்டா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை கிடைக்குங்க. அந்த ஒத்தாசை சரியில்லாத ஒத்தாசை. அது 5 வருஷத்துக்குள்ளே கிடைக்கும். சில கொடுக்குற மாதிரி தான் சொன்னான். நான் மட்டும் வந்து விட்டேன் என்றால் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவேன்னு இங்கே வந்து ஒரு துண்டை போட்டான். சரி நானும் நம்பிட்டேன். சரி வரட்டும்னு ஜபமும் பண்ணிட்டேன். திருப்பி இந்த பக்கம் வரவே இல்லையே. ஏன்? செய்வேன்னு சொல்றவனால செய்ய முடியாது, தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் சொல்றேன் நான், நம்முடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. நம்முடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். சபையும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் நடக்கணுமே தவிர இந்த உலகத்தின் ராஜ்யத்தை கட்டுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நம்ம போகக்கூடாது. ஏன்னா இந்த ராஜ்யம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்முடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நித்தியமானது. சரி ரைட் ஓகே. அப்போ எம்பியும் கிடையாது, எம்எல்ஏயும் கிடையாது, பாஸ்டர் ஒரு கிறிஸ்தவம் போய் நின்றுட்டு போட்டான். அதில் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணாத. 35 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்டியான்னு சொல்லிட்டு இருந்தார், அவர் செத்துட்டார். இந்தியாவை கிறிஸ்டியாவாக மாற்றும் இதுவாக உனக்கு ஆண்டு சொன்னார். பேரை மாற்றவா சொன்னார். பேரை மாற்றி என்ன பண்ண போகிற? மாற்றம் நடந்துச்சா 25 வருஷமா? அவன் பார்க்குறான், இப்படியா சொன்னீங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வெறுப்பு ஏறுது அவனுக்கு. கிரு 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 கிருன்னு இவங்களாம் மாற்றிடுவாங்க போல் இருக்கு. அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கிறான். நீ சொல்கிறத பார்த்து, நீ அறிக்கை பண்ணுற பார்த்து இன்னும் பயந்து போய் கிடக்கிறான். நம்ம இந்தியா பேரை மாத்துறதுக்கு இல்லை, நமக்கு அந்த அழைப்பு இல்லை. சரி ரைட் ஓகே. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், ஜலம் என்றால் வசனம், ஆவி என்றால் நம்முடைய ஆவி. அப்ப இயேசு சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. அப்போ என்ன, நான் வசனத்தினாலையும் மறுபடியும் பிறந்தனாலதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப நீங்க எல்லாம் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க? இப்போ எந்த ராஜ்யம் உங்களை ஆளுகை செய்யுது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு ஆளுகை செய்யுது. தேவனுடைய ராஜ்யம் உங்களை ப்ரொடக்ஷன் பண்ணுது. தேவதூதனை அனுப்பி இருக்குது, வார்த்தையை கொடுத்துருக்குது.
அப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களை ஆளுகை செய்து 6ஆம் வசனம் வாசிமா. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது. அப்போ மாம்சத்தின்படி நீ எம்எல்ஏ ஆக்குறன்னா அது மாம்சம். ஆவியின்படி நீங்க நடத்த போறீங்கன்னா ஆவி. அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீ அதை நம்பிட்டு ஓடாத. எந்த கட்சியும் உனக்கு உதவி செய்ய முடியாது, எந்த தலைவனும் உனக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் தான் உதவி செய்யணும். வர வர என்னன்னா மக்களுக்கு தேவன் மேல இருக்க நம்பிக்கை விட்டுட்டு மனிதர்கள் மேல நம்பிக்கை கூடிக்கிட்டே போகுது. அவன் பேசுறது, அவன் இது பண்றது எல்லாம் பார்த்த உடனே இவர் தலைவர் ஆயிட்டா பாலாய் ஓடும், தமிழ்நாடு தேனாய் ஓடும் நினைக்கிறேன். 2 ஓட போறது கிடையாது, கடைசியில் நீ தான் ஓடணும். இல்ல, இந்த வழியை தேவன் வைக்கல, உனக்கு வச்சிருக்கிற வழியே வேற. தேவன் வைக்காத வழியை தேடாத. அந்த ரூட் சரியில்லை, அது மனுஷ ராஜ்யம். இப்ப நம்ம இந்த ராஜ்யத்துக்கு யார் தலைவர்? இயேசு. இவர் எல்லா நாளும் ராஜாவா இருக்காரா? அவன் 5 வருஷம் தான். நம்ம ராஜா எல்லா நாளும் ராஜாவா இருக்கிறாரு. சொன்னது செய்வாரா? செய்யறது தானே சொல்றாரு. இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாரா? அப்படின்னா இந்த ராஜாவை தேடு. அதான் வேதம் சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை தெரியாம உட்கார்ந்துக்கிட்டு அவன் நாங்க அந்த அரசியலை போய் பார்க்க போறோம், நீங்க பின்னாடி வாங்கன்னா எப்படி போறது? இந்த வசனம் எனக்கு தெரிஞ்ச பிறகு, சத்தியம் எனக்கு தெரிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டா நான் போக முடியுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்ம யாருடைய ரசிகரும் கிடையாதுங்க. இயேசுதான் நம்முடைய ரசிகர், இயேசுதான் நம்முடைய தலைவர், இயேசுதான் நம்முடைய ரட்சகர், இயேசுதான் நம்முடைய ஜீவன், இயேசுதான் என்ன ஆளுகை செய்கிறவரு. தப்பா அறிக்கை பண்ணாது. எங்க தலைவருங்க அவரு. அந்த தலைவர் ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் லைஃப் பிரச்சனை. எந்த தலைவன் உனக்கு மாதிரி? ஒரு காலத்தில் பெரிய ஆள் நினைச்சாலாம் இன்னைக்கு காரி துப்புறாங்க. எல்லாம் குடும்பத்தில் மிஸ்டேக்கு, வாழ்க்கை சரியில்லை. பணம் இருக்குது, ஆனால் நல்ல கனி இருக்கா? நல்ல குடும்ப உறவு இருக்கா? நல்ல பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்துருக்கிறாரா? எதுல சாட்சியா இருக்கிறாரு? அவரை ஃபாலோ பண்ற. நம்ம கிறிஸ்துவ மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. நம்முடைய ராஜ்யம் என்ன? ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும், ஒரு கோட்டரும் ஒரு பிரியாணி பொட்டலமும் கிடையாது. ஒரு 500 ரூபாய் கையில் இதுக்கு ஓடுது பாருங்க மக்கள், பாவம். அதை பயன்படுத்த, அந்த ஏழ்மை நிலையை கூட்டத்தை சேர்க்கறதுக்கு பயன்படுத்துறாங்க. அது கொடுக்கலன்னு வேற பிரச்சனை. 500 ரூபா சொன்னாங்க, 200 ரூபா தான் கொடுத்தாங்க. புரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய ராஜ்யம் அதுவல்ல. நம்முடைய ராஜ்யம் கிறிஸ்து. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். அந்த ராஜ்யத்தை சிந்திக்கணும், அந்த ராஜ்யத்தை எப்படி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும் பார்க்கணும். அந்த ராஜ்யத்தை பத்தி தான் யோசனை பண்ணுமே தவிர இந்த உலக ராஜ்யத்தை இல்லை. இந்த வசனம் என்ன வாசிச்சோம்? எல்லாம் இந்த ராஜ்யம், நான் இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப என்னது? அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் நீதியுமாக இருக்கிறது. எல்லாம் சந்தோஷம். ஏங்க இந்த ராஜ்யம் வேற தெரியுமா? ஹாப்பினஸ். இந்த ராஜ்யம் என்னது? நீதி. இந்த ராஜ்யம் என்னது? பீஸ்.
ரைச்சஸ்னஸ். அப்ப இந்த ராஜ்யத்தில் இருக்கிற நீ இருந்துகிட்டு அந்த ராஜ்யத்தில் செயல்பட்டா பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ எந்த ராஜ்யத்தில் இருக்குன்னே தெரியலப்பா, நீ யாரை சேர்ந்தவன் செல்ல. நான் நீர் என்னை சேர்ந்தவரோ இல்லை எங்களை சேர்ந்தவரோ எங்கள் எதிரியை சேர்ந்தவரோன்னாரு யோசுவா. அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கணும். நீ எங்களை சார்ந்தவரோ எங்கள் எதிரியை சார்ந்தவரோ. நீங்கள் யாரை சேர்ந்தவன்? கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் எல்லாம் சொன்ன. நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன். புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் நீதியா இருக்கிறது. இதோட முடிஞ்சு போயிட்டா பரவாயில்ல. ரொம்ப அருமையான வேத வசனங்கள்ங்க. இதெல்லாம் இவ்வளோ அழகா வச்சிருந்தும் கூட இதை படிக்காம என்னென்னவோ ஜனங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க, ரொம்ப முக்கியமான. இவைகளிலே, அப்ப எவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறாங்க? பரிசுத்தாவினால் உண்டாகும் நீதி, சந்தோஷம், சமாதானம். இவைகள்ல தான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய முடியும். அப்ப கிறிஸ்துவுக்கு நான் ஊழியம் செய்யறேன்னா, கிறிஸ்துவின் நான் ஊழியக்காரன்னா எதுல ஊழியம் செய்வான்? பரிசுத்த ஆவியினாலும் உண்டாகும் நீதி, சமாதானம், சந்தோஷம். அவன் தான் ஊழியக்காரன். கட்சி கொடியை தூக்கிட்டு போறவன் கிடையாது. இந்த உலக அரசியலை தேடுறவன் கிடையாது. அங்க போய் என்னென்ன போய் சொல்றாங்க தெரியுமா? பிஷப்பு ரெவரண்ட் என்னென்னோ போட்டுக்கிட்டு என்னென்னோ பேசுறாங்க. பைபிளுக்கே சம்மந்தம் இல்லைங்க. எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்காம, எதை தேடணுமோ அதை தேடாம, இன்னைக்கு உலகம் ஆயிரத்தை தேடிட்டு, உலகத்தை தேடிட்டு, உலக ராஜ்யத்தை தேடிட்டு அப்படித்தான் இருக்கும். உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பாப்போம். அந்த வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் படிக்கிறீங்களா? அப்போ உங்க ஊழியம் எது? நீதி. எல்லாம் சொல்லுங்க, நீதி. நீதினா யாருங்க? இயேசு. சமாதானம் யாரு? இயேசு. பரிசுத்தாவினால் உண்டாகும். இதுல தாங்க உங்க ஊழியம், இதுல தாங்க உங்க எக்ஸ்டாப்ளிஷ். அவர் சொல்ல இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். இதை தான் பிடிக்க மாட்டேன். என்ன பாஸ்டர் அரசியல நடக்க மாட்டேன்றார். அதை இதை பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டாமா? இங்கே ஒருத்தன் இருக்கிறான், எனக்கு தெரிஞ்ச தம்பி தான், என் கூட தான் பைபிள் காலேஜ் படித்தான். அவனை மாதிரி உங்களால் யாராலையும் கூட்டம் சேர்க்க முடியாது. உண்மைதான். அவங்க அப்பா அப்பாவும் ஒரு ஓலை கொட்டா வச்சு ஊழியம் செஞ்சிருந்தார். அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் இவன் வந்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் சர்வீஸில் எம்எல்ஏ சர்வசாரமாக வந்துட்டு போகிறாங்க. அவன் துண்டு போடுறதுலேருந்து மாலை போடுறதுலேருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஏரியா எம்எல்ஏ எல்லாம் வந்துட்டு போகிறாங்க, தலைவர்லாம் வந்துட்டு போகிறாங்க. கூட்டம், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. வந்தாங்களா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம், அதெல்லாம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம். ஆனால் அவர்களை சார்ந்தே நம்ம வாழ மாட்டோம். நம்முடைய ஊழியம் இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறான். அப்போ தேவனுக்கு பிரியம் எதுங்க? எந்த ஊழியம்? இந்த ஊழியமா? அங்கே போய் அவர் பக்கத்தில் நின்று நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க, இந்த தலைவரோடு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். நீங்கள் எந்த ஃபோட்டோவும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஊழியக்காரனோட பக்கத்தில் நின்று பார்த்து எடுத்தால் பரவாயில்லைங்க. ரசிக்கப்படாதவன், இன்னும் குடிகாரனாக இருக்கிறவன், இன்னும் விபச்சார வேசித்தனத்தில் அவன் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அவன் இப்படி நிற்பான். இவர் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் எங்களுக்கு அவங்களும் வேறு அவர் இருக்காரு இப்படி மிரட்டுறதா? நம்ம வேற டிஃப்ரெண்ட்டு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்கிறோம். நம்ம பரிசுத்தாவினால் நிறைஞ்சிருக்கணும். நம்ம பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானத்தில் நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதியினால் நிறைஞ்சிருக்கணும். இவைகளிலே ஊழியம் செய்கிறவன். அதனால தான் நான் எங்கேயும் போகிறது கிடையாது. வாங்க ஒரு செண்டு கொடுக்கணும், செண்டு என்ன தெரியல, பொக்கே கொடுக்கணும், போக மாட்டேன்.
இந்த பாஸ்டருக்கு இந்த வெளிப்பாடு இருக்கிறதுனால கட்சி இதெல்லாம் வாங்க உங்களுக்கு ஒரு தலைவர் போஸ்ட் கொடுக்குறேன், ஒரு 200 பேர் கொடுக்குறோம், உங்கள் சபையை நிறச்சிடலாம், 200 வாலி பசங்க வந்துடுவாங்கன்னாரு. வந்துடுவாங்க, எல்லாம் பாவியாலாம் இருக்கும், பிள்ளையா இருக்குமா? அப்படி நினச்சா இன்றைக்கி நம்ம சபையில் ஒரு 250-300 பேர் இருப்பாங்க. சொன்னாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, அதனால் மாவட்ட செயலாளராக போட்டுடுறோம். கட்சி நான் சொன்னேன், எனக்கு சர்ச் பைபிள் வசனம் தான் பேச தெரியுங்க, அங்கே வந்து பேசினா ஒன்றும் வாயில் வார்த்தை வராதுங்க, ஏன்னா அந்த அழைப்பு எனக்கு இல்லைங்க. புரியுதா? எனக்கு தெரியும் நாம் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம், எந்த ராஜ்யத்தில் வேலை செய்கிறோம், யாருக்கு வேலை செய்கிறோம், யாருடைய சார்பில் நான் இங்கே நிற்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். எல்லாம் சொன்ன, நான் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன், தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். நீங்க இதுல இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து இந்த உலகம் இவன் தேவ மனுஷங்கன்னு சொல்லும். நீயும் அவங்களோட போய் ஒத்து போய் அவங்கக்கிட்ட அவங்க செய்கிறதையே நீயும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவனையும் மதிக்க மாட்டான், உன்னையும் மதிக்க மாட்டான். இன்னைக்கு அதனால தான் கிறிஸ்தவத்துக்கு மதிப்பே போச்சு கட்சிக்காரங்க மத்தியில். ஏன்? நம்ம செய்கிறத அவன் செய்கிறான், நம்ம என்ன சொன்னாலும் செய்கிறான், நம்ம காசு கொடுத்தா என்னன்னாலும் பண்ணுறான், அப்புறம் என்ன நம்ம இவனுக்கு என்ன இவ்வளோ காசு கொடுத்தா போதும், முடிஞ்சு போச்சு. அந்த நோக்கம் அல்ல. சரி, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் 3 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 வசனங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுக்கு பிரியமாகவும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களுமா இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய நீதியும் சமாதானமும் சந்தோஷத்தினால நிறைஞ்சவங்க. அதனால தான் நம்ம உட்காந்து அந்நிய பாஷை பேசுகிறோம், வசனத்தை அறிக்கை பண்ணுறோம், வசனத்தை படிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் செய்கிறோம். 3 வசனங்கள், 2 வசனம் ஒரே மாதிரியாக இருக்கும். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த ராஜ்யம் என்ன பண்ணுறது பாருங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? கிறிஸ்துவுடைய சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், தேவனுடைய சாயலாக இருக்கிற சுவிசேஷம், இது எல்லாமே ஒரே சுவிசேஷம் தான். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதியையும் சகல நோய்களையும், இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி சொஸ்தமாக்கி. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்ன செயல்படுகிறது என்றால், ராஜ்யத்தை குறித்து இயேசு டீச் பண்ணாருன்னு இருக்கு இங்கிலீஷ்ல. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாரு, பிரசங்கம் பண்ணி வியாதியை சுகமாக்கினாரு, நோயை சுகம். அப்போ சபையுடைய வேலை என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதை பற்றி பேசணும், அவருடைய அடக்கத்தை பற்றி பேசணும், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசணும், இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்காருன்னு பேசணும், அவர் உன்னை சுகமாக்குவார்னு பேசணும், அவர் உன்னை மன்னிக்கிறாருன்னு சொல்லி பேசணும், சாபத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிறாருன்னு பேசணும், இன்னைக்கு உனக்கு ஒரு வாழ்வளிக்கிறார் என்பதை பேசணும். இதுதான் கிறிஸ்துவுடைய சுவிசேஷம், இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதை தான் சபை செய்யணும். இதை தவிர வேற எந்த வேலையிலும் நம்ம இறங்கக்கூடாதுன்ற. ஒரு கிளப் வைக்கிறாங்க, விளையாட்டு கிளப்புங்க, அதெல்லாம் வைக்கிறவங்க வச்சுட்டு போட்டோம். சபைக்கு இந்த வேலை கிடையாது. புரியுதா இல்லையா நான் சொல்றது? நான் பேசுறது இந்திய தேச சபைக்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எல்லாருமே கேட்க வேண்டிய செய்தி. சபையுடைய இயேசு என்ன செய்தார் அதை தான் நீ செய்யணும். இயேசு என்ன செஞ்சாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இயேசு என்ன செஞ்ச? வியாதியை சுகம். அப்போ ஒரு சபையானது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், சகல நோய்களையும் சுகமாக்கணும், சகல வியாதிகளையும் சுகமாக்கணும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை. சரி, அதே அடுத்த வசனம் பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு சகல பட்டணங்களிலும்
சுற்றி நடந்து, எல்லாம் சொல்ல சகல பட்டணம், சகல கிராமம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, சகல பட்டணத்துக்கு எதுக்கு போகணும், சகல கிராமத்துக்கு எதுக்கு போகணுன்றத சொல்றாரு. ஜப ஆலயங்களிலே உபதேசம் பண்ணி, டீச் பண்ணி, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கி. அப்போ 2 சாட்சி, 2 இருந்தா அது உறுதி போடணும் போடு. 2 வசனம் காட்டியிருக்கேன், ஒரே மத்தேயு சுவிசேஷத்துல 2 வசனம் காட்டியிருக்கிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன? நான் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன், அந்த ராஜ்யத்தின் பிரஜையா இருக்கிறேன், அந்த ராஜ்யத்தில் நான் தேவ நீதியில் இருக்கிறேன், சந்தோஷத்தில் இருக்கிறேன், சமாதானத்தில் இருக்கிறேன். அந்த ராஜ்யம் என்னை போஷிக்கிறது, என்னை நடத்துகிறது, என்னை பாதுகாக்குது. நான் என்ன பண்ணணும்னா அந்த ராஜ்யத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. எப்படி அந்த ராஜ்யத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்றால், இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சுகமாக்குவது, விடுதலையாக்குவது, அல்லது அவர்களை குணமாக்குவது. இதுதான் ஒரு சபையுடைய வேலை, ஒரு விசுவாசியின் வேலை. இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலையை தவிர இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற வேலை. இந்த உலகத்தின் ராஜ்யத்தை கட்டுறது இல்ல, இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற வேலை நான் சொல்றது. சரி, இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம். ஓகே, இதுவே போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, அப்ப சபைக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிச்சு இப்படி சொல்லணும். அதெல்லாம் விட்டுவிட்டு இயேசு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கன்னாரு. இன்னொருத்தல சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னார். 16-15 மார்க்கு. இதெல்லாம் விட்டுட்டு சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நம்ம வேற எதுலயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம இந்த ராஜ்யத்தில் இருக்குன்னா இந்த ராஜ்யம் தான் நமக்கு ஃபோக்கஸ். இந்த ராஜ்யத்தினுடைய வேலை தான் நம்ம ஃபோக்கஸ். அதனால தான் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன். இந்த ராஜ்யத்தில் ஏன் தேவன் உள்ள வச்சிருக்கிறாரு? இந்த ராஜ்யத்தை எக்ஸ்டாப்ளிஷ் ஆகும். இது கொஞ்சம் புளித்த மாவு, எல்லாரையும் புளிக்க பண்ணும். நான் ஒரு புளித்த மாவு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. புளித்த மாவுன்னு பல காரியத்தை சொல்றாரு இயேசு. பரிசேயர்களையும் புளித்த மாவுன்றாரு, ஏரோதுடைய உபதேசத்தையும் புளித்த மாவுன்றாரு. சபையும் ஒரு புளித்த மாவு தான். அந்த மாவுக்குள்ள அந்த மாவை எங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் உப்பு போடணுமா. அந்த மாதிரி நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்கெல்லாம் என்ன மாதிரி மாத்திடுவேனா. அதனால பவுல் சொல்றாரு, இந்த சங்கிலியை தவிர எல்லாரும் என்ன போல ஆகணும்னு விரும்புறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற போல் நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்கள் என்று நான் விரும்புகிறேன். நீ கேட்டாலும் சரி, கேட்கலாலும் சரி, உனக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலாலும் சரி, உனக்கு புரியணும்னா முன்னாடி வரணும், முன்னாடி வந்து பிரயாசப்பட்டு கேட்கணும். புரியுறவங்களுக்கு புரியும். நான் இவ்வுலக ராஜ்யத்துக்கு சொந்தமானவன் இல்லை, நான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தம். அதனால தான் அவர் என்னை எடுத்துக்கொள்றதுக்கு, என்னை கொண்டு போறதுக்கு வரப்போகிறார். இந்த ராஜ்யத்தை, இந்த உலக ராஜ்யத்தை தேடுறவங்களை கொண்டு போறதுக்காக வரல இயேசு. மணி குண்டு கட்டுறேன், டைல்ஸ் போடுறேன், இல்லை பெரிய நினைவு இடம் கட்டுறேன், அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாது. பெரிய சபை கட்டுறேன், ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் கொடுக்குறப்ப கட்டுவோம். நம்ம நோக்கம் மனிதர்களை கட்டுவது, தேவனுடைய பிள்ளைகளை கட்டுவது. எல்லாம் எழுந்து நிற்போம்.